யோவான் 4:11 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான வசனம். என்ன சொல்லுது வசனம்னா, இவ்விதமாய் கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் கடனாளிகளாக இருக்கிறோமா. யாருக்கு யாருக்கு கடனாளியாக இருக்கிறோம்? ஒவ்வொருத்தருமே கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருமே ஒரு விஷயத்தில் கடனாளிகளாக இருக்கிறோம். நம்ம அந்த கடனை அடைக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். என்ன சொல்கிறாரு? கடன்காரனாக இருக்காத. எந்த விஷயத்தில் கடன்காரனாக இருக்கிறோம்னா, ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? இயேசு முதல்ல நம்ம இடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறார். அற்புதமான அன்பு. மனுஷன் என்கிட்ட அன்பு கூறட்டும், அதுக்கப்புறம் நான் அவனுக்காக என்ன பண்ணுறேன்? அன்பு கூறுறேன். அவனுக்காக நான் என்ன பண்ணுறேன்? அதுக்கப்புறம் சிலுவைக்கு போய் மறித்து அவனுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்? அவனை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற ஒரு தோரணை இருக்கு இல்லையா? இது இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கும் இருக்குது, மற்றவர்களுக்கும் இருக்குது. என்ன இருக்கு? இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குது. கேட்கட்டும், கேட்டால் உதவி செஞ்சுக்கலாம். கேட்கட்டும், கேட்டால் என்ன பண்ணிக்கலாம்? நாம் இதை பண்ணலாம். தேவைப்பட்டட்டும் கேட்கட்டும், தேவை என்னன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அப்படி நம்ம இருக்கிறோம் இல்லையா? தேவன் அப்படி கிடையாதான். அவர் என்ன பண்ணிட்டாரு? மனுஷனுடைய பிரச்சனையை தெரியும், அவனை விட்டால் என்ன பண்ணுவான்? பாவத்தில் செத்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவான்னு தெரிஞ்சு அவர் அன்பு கூறுகிறார். முதல்ல நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக, நம் மீது காட்டின அந்த அன்பின் நிமித்தமாக, அளவில்லாத அன்லிமிட்டெட் காட், அவர் காட்டுற அந்த அன்பு இருக்கு இல்லையா? அந்த அன்பு ஃபர்ஸ்ட் அவர் நம்மக்கிட்ட காட்டிட்டார். இப்போ மனுஷன் என்ன பண்ணோன்னா வாங்கிட்டான், கடனை வாங்கிட்டான். அப்பேற்பட்ட அன்பை பெற்றுக்கொண்டான். இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டான், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். இப்போ அவன் சும்மா இருக்கக்கூடாது. வீட்டில் சும்மா படுத்துட்டு இருக்க முடியாது, அவனால் சும்மா உட்கார முடியாது. ஏன்னா கடன் வாங்கிட்டான், தேவனிடத்தில் கடன் பெற்று இருக்கிறான். அந்த கடனை இப்போ அவன் அந்த அன்பை என்ன பண்ணி ஆகணும்? அவன் வெளியில் காட்டியே ஆகணும். மற்றவங்களிடத்தில் அன்பு காட்டணும். தேவன் எப்படி நம்மக்கிட்ட இரக்கம் காட்டி, தேவன் எப்படி நம்ம மீது அன்பு காட்டி, தேவன் எப்படி நம்மளை ரட்சித்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரோ, அதே மாதிரி இவன் என்ன பண்ணான்? தேவனை போல இந்த பூமியில் நின்று அவன் அன்பு காட்டி, அவன் இரக்கம் காட்டி, அவன் கருணையை காட்டி, அவன் என்ன பண்ணான்? மற்றவர்களை தேவனுக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் கடனாளிகளாக இருக்கிறோம். எப்போ தீர்க்க போகிறீங்க இந்த கடனை? நீங்கள் தீர்ப்பீங்களா? நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் என்ன பண்ணோம்? கடன் இல்லாதவனாக அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்பேற்பட்ட கடன், அவ்வளவு பெரிய என் வாழ்நாள் முழுசாக நான் இதில் செலவிட்டால் கூட அவர் காட்டின அந்த கடனுக்கு ஈடாக என்னால் என்ன பண்ண முடியாது? ஈடுபடுத்தவே முடியாது. ஒவ்வொருத்தரும் நல்லா புரிஞ்சுக்கங்க. வசனங்களை புரிஞ்சு, வசனத்தை ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு, வசனத்தின் ஆவி என்ன நோக்கத்துக்காக சொல்லப்பட்டது வசனத்தை கரெக்டாக புரிஞ்சு, அந்த வசனத்தை நமக்கேற்றபடி என்ன பண்ணோம்? எடுத்துக்கொண்டு நாம் என்ன பண்ணோம்? தேவன் சொன்ன நோக்கங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கடன்காரனாக இருக்காதீங்க. உங்கள் கடனை என்ன பண்ணுங்க? கொஞ்சம் கொஞ்சமாவது அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவர் காட்டின அந்த அன்பை எல்லா இடத்துலையும் காட்ட ஆரம்பிங்க. காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.